சற்று முன் அதிமுகவிலிருந்து விலகினார் தங்கமணி. உட்கட்சி மோதலால் விபரீத முடிவு, அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கும் இடையே கடும் பனிப்போர் நிலவி வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பரவி வரும் யூகங்களுக்கு தற்போது தங்கமணி தரப்பிலிருந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தமிழக சட்டசபை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் அதிமுகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியான பிறகு கட்சிக்குள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழத் தொடங்கியுள்ளது. சுமார் 167 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னம் போட்டியிடும் சூழ்நிலையில் கட்சியின் தூண்களாக கருதப்படும் 16 மாவட்ட செயலாளர்களுக்கு இந்த முறை போட்டியிட வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுள்ளது கவனம் பெற்றுள்ளது. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட பரபரப்பு இன்னும் அடங்கவில்லை. இதில் சில முக்கிய முகங்கள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. திருவண்ணாமலையில் தூசி மோகன் போன்றவர்கள் ஏற்கனவே தாவேக்கா பக்கம் சாய்ந்துவிட்ட நிலையில் ராமநாதபுரத்தில் முனியசாமி தனது மனைவிக்காக விட்டு கொடுத்து ஒதுங்கி கொண்டார். ஆனால் மற்ற மாவட்டங்களில் கதை வேறாக இருக்கிறது. அம்பத்தூர் தொகுதியை எதிர்பார்த்த அலெக்சாண்டர், ஊட்டி தொகுதியை மலை போல் நம்பியிருந்த நீலகிரி மாவட்ட செயலாளர்கள், மடத்துக்குளம் தொகுதியை குறிவைத்த மகேந்திரன் என பலருக்கும் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி இந்த குறிப்பிட்ட தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு தாரை வார்த்ததுதான் இந்த மோதலுக்கு பிள்ளையார் சுழி போட்டுள்ளது. அதேபோல விருதுநகர் பகுதியில் ரவிச்சந்திரன் தனக்கு சீட் கிடைக்கும் என நம்பி ஏமாந்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதால் ஜெயசுதரனுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது. சேலம் போன்ற சொந்த மாவட்டங்களிலேயே இளங்கோவன் போன்ற முக்கிய தலைவர்களுக்கு தேர்தல் மேலாண்மை பணிக்காக சீட் வழங்கப்படவில்லை என தலைமை சமாதானம் சொன்னாலும் அவர்கள் மனதளவில் சோர்ந்து போயுள்ளார்களாம். கடந்த 5 வருஷங்களாக கட்சிக்காக பல கோடி ரூபாய் செலவு செய்து களத்தில் ஒவ்வொரு நாளும் வேலை பார்த்தும் கடைசியில் தேர்தலில் நிற்க வாய்ப்பு தராதது அவர்களை கடும் அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளதாக கிசுகிசுக்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களில் நிர்வாகிகள் வரிசையாக கட்சியிலிருந்து விலகி வருவது தலைமைக்கு மிகப்பெரிய நெருக்கடியை தந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர்கள் தேர்தல் செலவுகளை கவனிக்கவோ அல்லது வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கவோ முன் வராதது அந்த 50 தொகுதிகளில் உள்ள கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் ஒருவித மந்த நிலையை உருவாக்கியுள்ளதாக செய்திகள் கசிகின்றன. இந்த நிலையில்தான் ஒரு கட்சியின் அச்சாணியாக விளங்கும் மாவட்ட செயலாளர்களே தேர்தல் பணிகளை புறக்கணிப்பது என்பது அதிமுக பெரிய ஆபத்தாகவே முடியும் என்று அரசியல் நிபுணர்கள் அலர்ட் செய்ய துவங்கியுள்ளனர். அதிருப்தியில் இருக்கும் நிர்வாகிகள் காட்டும் மௌனம் தேர்தலுக்கு முந்தைய உள்ளடி வேலைகளுக்கு வழிவகுக்கும் என்றும் கட்சி தலைமை உடனடியாக இவர்களை நேரில் அழைத்து உரிய அங்கீகாரம் வழங்குவதாக உறுதி அளிக்கப்பட்டுள்ளதால் இந்த 50 தொகுதிகளில் தேர்தல் முடிவுகள் அதிமுகவிற்கு பெரும் பின்னடைவாக அமையும் என்பதால் எடப்பாடி இதில் உடனே கவனம் செலுத்த வேண்டும் என்று அக்கறையுடன் சுட்டிக்காட்டுகிறார்கள். மேலும் இந்த தேர்தலின் மிகப்பெரிய சோகமே பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவின் நிலைதான். கடந்த தேர்தல்களை விட இந்த முறை அதிமுக மிக மோசமான தோல்வியை தழுவும் என தெரிய வருகிறது. அதிமுக கூட்டணிக்கு வெறும் 33% வாக்குகள் மட்டுமே கிடைக்கும் என தெரிய வந்துள்ளது. ஆனால் உறுதிபட தெரிவிக்கவில்லை. குறிப்பாக இரட்டை இலைக்கு பலமாக இருந்த மண்டலங்களில் கூட வாக்குகள் சிதறி வெறும் 64 முதல் 70 இடங்கள் மட்டுமே அந்த கூட்டணி சுருங்கும் என்கிறது இன்சைட் எலெக்ஷன். அதிலும் முக்கியமாக கருத்து கணிப்புகள் ஒரு திசையை காட்டினாலும் கடைசி நேர கூட்டணிகளும் பணபலமும் மக்களின் மனமாற்றமும் களத்தை மாற்றி அமைக்கலாம். ஆனால் இப்போதைய நிலவரப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு இது வாழ்வா சாவா போராட்டம் என்பதில் சந்தேகமில்லை. கோட்டையில் மீண்டும் கொடி ஏற்ற காத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அது மட்டுமில்லாமல் தமிழக அரசியல் களத்தில் அரை நூற்றாண்டு காலமாக ஆளுங்கட்சி அல்லது பிரதான எதிர்க்கட்சி என்கிற கம்பீரத்தோடு வலம் வந்த அஇஅதிமுக இப்போது தன் அரசியல் வரலாற்றிலேயே மிக இக்கட்டான ஒரு சூழலை சந்தித்து நிற்கிறது. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்கூட்டிய கருத்து கணிப்புகள் அந்த கட்சிக்கு அபாய சங்கை ஊதி உள்ளன. அதாவது அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கக்கூட வாய்ப்புகள் உள்ளதாக சில சர்வேக்கள் சொல்கின்றன. லோக்போல் மற்றும் போல் டிராக்கர் ஆகிய 2 ஏஜென்சிகளுமே ஆளும் கட்சியான திமுக கூட்டணிக்கே வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தெரிவித்து வருகிறார்கள். லோக்போல் கணிப்புப்படி திமுக கூட்டணி 181 முதல் 189 இடங்களை கைப்பற்றி அசுர பலத்துடன் ஆட்சியை தக்க வைக்கும் என்கிறார்கள். இந்த கூட்டணியின் வாக்கு வங்கி 40% இருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. போல் டிராக்கர் கணிப்புப்படி இதுவும் திமுக கூட்டணிக்கு சாதகமாகவே உள்ளது. 172 முதல் 178 இடங்கள் வரை திமுக கூட்டணிக்கே கிடைக்கும் என்றும் சுமார் 42% வாக்குகளை அவர்கள் அறுவடை செய்வார்கள் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. லோக்போல் கணிப்புப்படி 38 42 இடங்களும், போல் டிராக்கர் கணிப்புப்படி 46 52 இடங்கள் மட்டுமே அதிமுக கூட்டணிக்கு கிடைக்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட கருத்து கணிப்புகளின்படி அதிமுக தலைமையிலான கூட்டணி வெறும் 38 முதல்
52 இடங்களுக்குள் சுருங்கிவிடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருந்தாலும் முதல் தேர்தலிலேயே சுமார் 20%க்கும் அதிகமான வாக்குகளை நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக்கழகம் அறுவடை செய்யும் என்ற தகவல் எடப்பாடி பழனிசாமி முகாமை நிலைகுலைய செய்துள்ளது. ஒருவேளை இந்த வாக்கு சரிவு தொடர்ந்தால் சட்டசபையில் பிரதான எதிர்க்கட்சி என்கின்ற அந்தஸ்தை கூட அதிமுக இழக்க நேரிடும் என்ற விவாதம் இப்போதே அரசியல் இரத்தங்களிடையே புகைச்சலை கிளப்பி வருகிறது. இந்த நிலையில்தான் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக மாநில வர்த்தகர் அணியைச் சார்ந்த ஸ்ரீதேவி BS மோகன் என்பவர் அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் நாமக்கல் மாநகர செயலாளராக உள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KPP பாஸ்கர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிமுக மாநில வர்த்தகர் அணி இணைச் செயலாளர் ஸ்ரீதேவி BS மோகன் அறிவிக்கப்பட்டதற்கு நாமக்கல்லைச் சேர்ந்த அதிமுகவின் ஒரு பிரிவினர் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் அதிமுக நாமக்கல் ஒன்றிய செயலாளர்கள் கோபி, செல்வகுமார், ராஜரகுமான், பொதுக்குழு உறுப்பினர் மயில் N. சுந்தரன் ஆகியோர் தலைமையில் 250க்கும் மேற்பட்டோர் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள தங்கமணி வீட்டை முற்றுகையிட்டார்கள். அப்போது தங்கமணி வீட்டில் இல்லை பகுதியில் அதிமுகவினர் திரண்டதால் உடனடியாக காவல் துணை கண்காணிப்பாளர் கௌதம் தலைமையில் போலீசார் முற்றுகையிட வந்த அதிமுகவினரை தடுத்து நிறுத்தி வாக்குவாதம் ஏற்பட்டதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இது குறித்து பேசிய முன்னாள் MLA பாஸ்கர், அதிமுக நாமக்கல் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக BS மோகனை அறிவித்துள்ளது எங்களுக்கு பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. முன்னாள் அமைச்சர் தங்கமணி தூண்டுதலின் பேரிலேயே இந்த வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளார். நாமக்கல் சட்டமன்ற தொகுதியை தங்கமணி தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார். எனவே இதே நிலை நீடிக்கும் பட்சத்தில் அதிமுக எதிர்காலம் பாதிப்புக்குள்ளாகும். எனவே மாவட்டத்தை இரண்டாக பிடிக்க வேண்டும். இது குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேசினார்கள். மேலும் தங்கமணி அவர்களுடைய வீடு பூட்டப்பட்டு இருந்ததால் நாமக்கல்லில் முக்கிய முடிவுகள் எடுத்து அதை கூறுவதாக தெரிவித்துவிட்டு மீண்டும் நாமக்கல் புறப்பட்டு சென்றனர். இதன் காரணமாக கோவிந்தபாளையம் பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. இந்த நிலையில்தான் அதிமுகவில் தொகுதி பங்கீடு ஒதுக்கும் போதே பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கியதே மிகப்பெரிய பஞ்சாயத்தாக பேசி அந்த கட்சிக்குள் மிகப்பெரிய பூதாகரமே வெடித்தது. பல வேட்பாளர்கள் ராஜினாமாவும் செய்தார்கள். இதனால் மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்தார் எடப்பாடி. தற்போது அதிலிருந்து மீண்டு வந்த எடப்பாடிக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அதிமுகவின் வேட்பாளர்கள் தேர்விலும் குளறுபடி இருப்பதால் ஆங்காங்கே பல மாவட்டங்களில் உட்கட்சி பூசல் உருவாகியுள்ளதால் பல வேட்பாளர்கள் வாபஸ் வாங்க வாய்ப்புள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பிரச்சாரம் செய்யாமலும் இருந்து வருகிறார்கள். இதனால் இந்த சட்டமன்ற தேர்தல் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி வருகிறது. இதற்கு ஒரு முக்கிய காரணம் நாமக்கல் தொகுதியை கைப்பற்ற தங்கமணி எடுக்கப்படும் முயற்சிகள் எடப்பாடிக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியதால் தங்கமணியை இந்த கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று எடப்பாடி முடிவெடுத்துள்ளதாகவும் விரைவில் அதிமுகவிலிருந்து தங்கமணி விலகுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் அதிர்ச்சி கொடுத்து வருகிறது. மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, தங்கமணி அதிமுகவிலிருந்து விலகியது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.